சேட்டை செய்யோன் சேனல் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். நேற்று சென்னையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு கூட்டம் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அக்கூட்டத்தில் பங்கு பெற்று பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் முதல் முறையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சாடியிருந்தார். சாடியது மட்டுமல்லாமல் ஊழல் கட்சி என்றும் பேசியிருந்தார். அதற்கு உடனடியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருந்து ஒரு எதிர்வினை அப்படிங்கிறது ஆற்றப்பட்டிருந்துச்சு. மாட்டு ஐட்டத்தையும் மனுஷன் ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே குருநாதா, என்ன குருநாதா உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் ஐட்டமா எரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பதிவு இருந்துச்சு. ஏதோ அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? அழுத்தமா நமக்கா? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு. அந்த பதிவில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. பனையூர் பண்ணையார் அவர்களே, ஊழல் என்பது சட்டவிரோதமாக பணம் சம்பாதிக்கும் செயல். அப்படி பார்த்தால் சட்டவிரோதமாக தொடர்ந்து பிளாக் டிக்கெட் விற்று அதன் மூலமாக பல கோடி கண்ட நடிகர் நீங்க தான் ஆக பெரும் ஊழல்வாதி அப்படின்னு சொல்லியது மட்டுமல்லாமல் தன் திரைப்படம் வெளியாக வேண்டுமென அன்றைய முதல்வர் வீட்டில் 5 மணி நேரம் கைகட்டி காத்திருந்து வெளியிட்ட படத்தின் பெயரை நாங்கள் சொல்லவா? நீங்க என்ன சொல்றது? நானே சொல்றேன். அந்த மாஸ்டருங்கிற திரைப்படத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட போய் தான் விஜய் வெளியிட்டாருன்றதை நாங்க சொல்லாம இருப்போமா? உண்மையை சொல்லிதானே ஆகணும். ஆனா அழுத்தம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. அதிமுகவின் ஆட்சியை ஊழலாட்சி என்று குறை கூறிவிட்டு அந்த ஆட்சியில் கல்வி அமைச்சராக இருந்த செங்கோட்டையனை ஒருங்கிணைப்பாளர் என்று பக்கத்திலேயே உட்கார வைத்துக் கொள்வதுதான் நீங்க சொல்லுகின்ற தூய சக்திக்கான விளக்க உரையா அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருக்காங்க. எழுப்பத்தானே செய்வாங்க. செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு யோக்கியனுக்கு இருட்டலனையா வேலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள்லாம் ஊழலை பத்தி பேசலாமாயா அப்படின்னு கரெக்டா தானே கேட்கறாங்க. ஊர்ல டிக்கெட் வித்தது, மாமனார் திரைப்படத்தை ஆட்டைய போட்டது, 7 கட்சி தாவி வந்தது, பாலியல் குற்றத்தை முன்னின்று நடத்தினது, சொந்த கட்சியிலேயே போஸ்டிங்க்கு பணம் முடுங்கினது, இந்த மொத்த கோபம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த ஐடி விங்கு அன்னை எப்போ காலியாகும், திண்ணை எப்போ காலியாகும் அப்படின்ற மாதிரி விஜய் நமக்கு எதிராக எப்போ பேசுவார், இந்த பதிவை போடலாம் அப்படின்னு வழிமேல் விழி வைத்து காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. பேசின அடுத்த நிமிஷமே சுட சுட இறக்கியிருக்காங்க. உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக இறந்தவர்கள் வீட்டுக்கு சென்று ஆறுதல் சொல்லாமல் பனையூர் வந்து ஆறுதல் வாங்கி செல்ல வைத்ததெல்லாம் வேற லெவல் பண்ணையார்த்தனம். இதற்காக உங்களுக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம். ஏற்கனவே டாக்டர் விஜய்னு வாங்கி வச்சிருக்காரு. நான் கூட போலி டாக்டரும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இதில் புதுசாக இன்னொரு டாக்டர் பட்டம் வேறையா, டபுள் டாக்டர். டபுள் எம்ஏ கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னையா டபுள் டாக்டரா? சரி, கரூர் சென்று கண்ணீரை துடைக்காமல் கிளிசரின் கண்ணீரோடு போட்டோக்களை வைத்து பேருக்கு ஒரு அஞ்சலி நிகழ்ச்சி நடத்திவிட்டு குற்ற உணர்வு சிறிது கூட இல்லாமல் அந்த நிகழ்ச்சியில் தன்னை செல்ஃப் ப்ரொமோஷன் செய்து கொண்ட நார்சிஸ்டிக் பிஹேவியர் கொண்ட ஒரு நபர் அப்படின்னு விஜயை டோட்டலாக டேமேஜ் பண்ணியிருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வாழ்க்கையோட அடியில் நோண்டி பாத்தீங்கன்னா தலையா தளபதியான்னு கேட்டா கமல் மாதிரி புரியாமையே பேச. மரியாதை தெரியாத பசங்கப்பா. பிளட் தேங்க்ஸ் பா. உங்களை மாதிரி இல்ல தெரியுமா அவனுங்க? டேய், நாங்க அதை விட என்னடா இது ரத்தம்? யார தளபதி மேல கை வச்சுட்டு? காஃபி சூடா இருந்தா பரவாயில்ல, காஃபி வைக்கிற கப்பு சூடா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கப்பை ஒரு வச்சு எடுத்துட்டு போவோம்ல டபரா, அந்த டபரா கூட வந்து சூடா இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது டிடிவி தினகரன் கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி தான் மோடி தலைமையில் வந்து அந்த விழாவெல்லாம் நடந்துச்சு. அப்போ கூட டிடிவி தினகரன் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே அப்படின்னு குறிப்பிட்டுலாம் பேசியிருந்தார். இது எங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பங்காளி சண்டைன்னு பேசியிருந்தார். ஒன்ஸ் அப்பான டைம் டிடிவி தினகரன் வந்து நாங்கள் எடப்பாடியோட போகிறதும் ஒன்று, தூக்குமாடி தொங்குறதும் ஒன்று அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். அவரே உங்களை கழுவி ஊற்றிருக்காரு. விஜய்க்கு என்ன தெரியும்? முதல்ல வெளியில் வந்து ப்ரெஸ் மீட்டு கொடுக்க சொல்லு. டிடிவி தினகரனே தைரியமாக ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாருப்பா. நாங்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு போயிட்டா தூக்குமாடி தொங்கிடுவோம் அப்படின்னு பேசின அவர் வந்து ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாரு. அந்த தைரியம் கூட விஜய்க்கு இல்லைன்னு சொல்லி டிடிவி தினகரன் அவர்கள் சுட்டி காட்டி இருக்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே வேமா சூசோ இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தா நாளைக்கே கொடுக்குறேன் பாரா ப்ரெஸ் மீட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாரையும் வர சொல்லி ஒரு 5 நிமிஷமாவது ப்ரெஸ்ஸில் நானாக இருந்தால் பேசியிருப்பேன். மானஸ்தை யாராவது இருந்தாலும் பேசியிருப்பாங்க. ஆனால் விஜய் அண்ணா அதை பண்ணுவாரா? மைக்கை நீட்டுனாலே
மைக்க கையில் எடுக்கட்டுமா அப்படின்னு பாட்டு தான் பாடுவார். மைக்கை நீட்டினா பின்னங்கால் புடலில் அடிக்க ஓடுவார். இதை தவிர வேற அவரால் என்ன பண்ண முடியும்? என்னதான் டிடிவி தினகரன் அவர்கள் மீதும் எடப்பாடி பழனிசாமி மீதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் நமக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி சரியானதானே இருக்கு. இவ்வளோ நாள் உன் திரைப்படத்துக்கு பிளாக் டிக்கெட் விற்று அதில் தானே நீ வந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருந்த. உன் டிக்கெட் என்னைக்கு 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு முதல் நாள் உன்னுடைய ரசிகன் போய் படம் பார்த்துருக்கான். 2000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் உன் டிக்கெட்டை பிளாக்ல வாங்கிட்டு போய் தான் அவன் FDFS அப்படின்னு ஒன்றை பார்த்துக்கிட்டு வர்றான். அப்போது அந்த காசெல்லாம் எங்கே போகுது? அது பேர் ஊழல் இல்லையா? நீ சினிமா துறையில் இருக்கும் போதே உனக்கு கீழே நடந்த ஊழலை வந்து உன்னால் வந்து தட்டி கேட்க முடியல. உன் படத்துக்கே அதை உன்னால் வந்து திருத்திக்க முடியல. நீ நாட்டில் நடக்கிற ஊழலை வந்து தட்டி கேட்டு கிழிச்சிட போறியா அப்படின்னு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கேட்ட கேள்வி சரியா இருக்குதான்னு எனக்கு தோணுது. சரி, நம்ம வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயை பார்த்து ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ணுவோம். ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு முதல் நாள் முதல் ஷோ 200 ரூபாய்க்கு உண்மையான டிக்கெட் ப்ரைஸ் அதானே, உங்களால் விற்க முடியுமா? நான் இப்பயும் கேட்குறேன், எல்லா திரையரங்குலையும் அந்த முதல் நாள் முதல் காட்சி, அந்த முதல் நாளுக்கு இருக்கக்கூடிய எல்லா டிக்கெட்டையும் அட்வான்ஸாக உன்னுடைய ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவன் வாங்கி ஒரு டிக்கெட்டை 2000, 3000, 4000, 5000ன்னு விற்க தான் போகிறான். அதை உன்னால் கட்டுப்படுத்த முடியாது. டேய், தலைவரோட கடைசி படம்டா, 2000 கொடுத்து பார்க்க மாட்டியா, 5000 கொடுத்து பார்க்க மாட்டியா அப்படின்னு தான் விஜய் மேலே வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு கிரேஸை, அந்த ஒரு ஆசையை காசாக மாற்றி அந்த பிளாக் மணி யாருக்கு போய் சேருது? அதில் விஜய்க்கு ஷேர் இல்லைன்னு விஜயால் ப்ரூவ் பண்ண முடியுமா? அதைத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் விஜயை நோக்கி முன்வைக்கிறாங்க. இதற்கு விஜய்க்கு பதில் இருக்கா? மடியில் கணம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை. என்கிட்ட என்னங்க இல்லை, என்கிட்ட அவ்வளோ காசு இருக்குங்க. அந்த காசை வச்சுக்கிட்டு தாங்க நான் அரசியலுக்குள்ளே வர்றேன். என்ன மாதிரி ஒருத்தன் காசை பார்த்து ஆசைப்படுவானா? ஏன் முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குது, ஒரு ஊழல் நடக்குதுன்னா நான் தட்டி கேட்பாம இருப்பனா அப்படின்னு வீரவசனம் பேச தெரியுதுல்ல. இவ்வளோ காசு உனக்கு எப்படி வந்துச்சு? பிளாக் டிக்கெட் விற்காமையா வந்துச்சு? உன் டிக்கெட்டை அவன் 200 ரூபா கொடுத்து நியாயமான விலையில் வாங்கியிருந்தான் அப்படின்னா உனக்கு இவ்வளோ சொத்து பத்து, ரோல்ஸ் ராய்ஸ் காரு இதெல்லாம் வந்திருக்குமா? அப்படிங்கிற கேள்வியை தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி விங்கு எழுப்பி இருக்கிறது. இல்லை, விஜய் அவர்கள் அவருடைய காலுக்கு கீழே கிடக்கக்கூடிய குப்பையை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோட்டில் கிடக்கிற குப்பையை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு தான் இவ்வளோ நேரமாக நான் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். சரி, விஜய் அண்ணாவை விடிய விடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நபர்கள் வீடு கட்டி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்களாகிய நீங்கள் விஜய் அவர்கள் அதிமுகவை முதல் முறையாக ஊழல் கட்சின்னு விமர்சித்து இப்போ வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிற இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கு சேட்டை செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.